பேர் வினோத். நான் ஆவிகளை பற்றியும் அவைகள் கூட எப்படி கம்யூனிகேட் பண்ணுறதை பற்றியும் ரிசர்ச் பண்ணிகிட்ருக்கேன். பொதுவாக ஆவிங்க எப்படி உருவாகுதுன்னா, மனதில் பல ஆசைகள் லட்சியங்கள் உள்ளவர்களுக்கு திடீரென்று ஏற்படும் துர்மரணத்தால் அவர்களுடைய ஆத்மா உடனே சாந்தி அடையாமல் ஆவிகளாக மாறும். அந்த ஆவிகள் அமைதியான இடத்திலோ அல்லது அவர்களுக்கு பிடித்த வீட்டிலோ அலைந்துவிட்டு பின்னால் மறைந்துவிடும். அவைகள் சில சமயங்களில் பயமுறுத்துவதை தவிர வேற எந்த ஆபத்தையும் ஏற்படுத்தாது. நாம் நினைப்பதைப் போல ஆவிகள் நம்மை கொல்லும் அளவிற்கு சக்தி படைத்தவை அல்ல. நாம் அவைகளுக்கு தொந்தரவு தரும்போது மட்டும் அவைகள் கோபப்படும். அந்த நேரத்தில் அவைகளுடைய சக்திகள் அதிகமாகும். அப்போது சிறு விளைவுகளை நமக்கு ஏற்படுத்தும். அதனால் நம் உயிருக்கு எந்த ஆபத்தும் ஏற்படாது. தம்பி, என்ன பண்ற? ஒரு வேலையா வந்திருந்தாத்தா. இங்க ரொம்ப நேரம் இருக்கக்கூடாது, கிளம்பு. இங்க ரொம்ப நேரம் இருந்தா உனக்கு பிரச்சனை, போயிடு, கிளம்பு. என்னோட ரிசர்ச் இப்ப முடிகிற ஸ்டேஜில் இருக்கு. ஆவிகளை தேடி நான் அலைஞ்சிட்டு இருக்கேன். ஆனா அது இங்க இப்ப எங்க இருக்குன்னு எனக்கு சரியா தெரியல. எக்ஸ்கியூஸ் மீ. சொல்லுங்க சார். ஆவிகள் பத்தின புக் இங்க இருக்கா? அந்த தேர்ட் ரோட்ல இருக்கும், பாருங்க சார். எக்ஸ்கியூஸ் மீ. ஆவிகளோட கம்யூனிகேட் பண்ற மாதிரியான புக்ஸ் எனக்கு தேவை. அந்த மாதிரியான ஸ்பெசிபிக்காக இங்க புக்ஸ் இருக்கா? அந்த மாதிரி ஒரு புக் இருந்துச்சு. ஒரு நிமிஷம் இருங்க சார். லாஸ்ட் மந்த் ஒருத்தர் எடுத்துட்டு போயிருக்காரு சார். ஆனா அவர் ஒன்றும் ரிட்டர்ன் பண்ணல. சம் ரிசர்ச்சுக்காக அந்த புக் எனக்கு இப்போ தேவைப்படுது. இப்போ அந்த புக்கு கிடைக்குமா? நார்மலாக அட்ரஸ் கொடுக்க மாட்டோம் சார். நீங்கள் எமர்ஜென்சின்னு கேட்கறதுனால நான் என்ன சொல்கிறேன். மிஸ்டர் சிவலிங்கம், நம்பர் 18, கேபி ரோட், கேகே நகர், சென்னை. யார் சார்? என் பேர் வினோத். நான் ஆவிகளை பற்றி ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கேன். சிவலிங்கம் சாரும் ஆவிகளை பற்றி தான் ரிசர்ச் பண்ணிட்டு இருக்காருன்னு கேள்விப்பட்டேன். அவர்கிட்ட இந்த மெட்டீரியல்ஸ் வாங்கிறதுக்காக தான் நான் வந்திருக்கேன். அவர் இருக்காரா? அவர் என்னோட சித்தப்பா தான் சார். அவர் ஒரு மாதம் முன்னாடியே வந்து ஒரு பைக் ஆக்சிடென்ட்ல செத்துட்டார் சார். ஓ, அப்படியா சார்? லாஸ்ட் மந்த் அவர் லைப்ரரியிலேருந்து சம் மெட்டீரியல்ஸ் வாங்கியிருக்காரு. அந்த புக்கு கொடுத்தீங்கன்னா இப்போ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இருங்க, நான் தேடி பார்க்குறேன். எனக்கு சரியா தெரியாது அவர் என்ன யூஸ் பண்ணாருன்னு. ஆனால் தேடி பார்க்குறேன். இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நான் உங்களுக்கு கொடுக்குறேன். மெட்டீரியல் கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எனக்கு. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க சார், நான் பார்க்குறேன்.
இதுதான் அவர் கடைசியாக யூஸ் பண்ணது. இது உங்களுக்கு தேவையானதான கொஞ்சம் பாருங்க. நான் தேடி வந்த ஃபைல் இந்த ஃபைல் தான் சார். இந்த எல்லா ஃபைலுமே எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் போல இருக்கு. நான் எடுத்துட்டு போட்டோமா சார்? ஓகே சார், ரொம்ப தேங்க்ஸ். ஏய் சூர்யா, எங்கடா கூட்டின்னு போறேன் இந்த காட்டுக்குள்ள? ஏய் வினோத், எங்கடா கூட்டின்னு போறேங்களா? நான் சொன்னாதான் வருவோம். சிவலிங்கம் கொடுத்த ஃபைல்ல இந்த காட்டுக்குள்ள தாண்டா ஆவி இருக்கிறதா சொல்லியிருக்காரு. அதுக்காக தான் நம்ம இங்க எல்லாம் ரிசர்ச் பண்ண வந்திருக்கோம். இப்பயாவது புரிஞ்சுதா? என்னடா எடுக்கிறேன் இல்லையே. இதுதான் நான் கண்டுபிடிச்ச ஆவிகளை டிடெக்ட் பண்ற ஸ்பிரிட் பாக்ஸ் மெஷின். ஆவிகள் கிட்ட வரும்போது இதுல இருந்து பீப் சவுண்ட் கேட்கும். சரி போய் தொலை. இந்த ஆவி பிடிக்கிறவன் நம்மளுக்கு சாவு பயத்தை கட்டான் சூர்யா. ஆவி பிறகு வீட்லயே வாங்கிடுவோம் பார்த்தா இப்படி ஆவே காப்பிட்டேண்ணா. நீங்க எதுக்குடா நேற்று பாதியிலே ஓடி போனீங்க? ஏய் நீ எதுக்குடா ஃபர்ஸ்ட் அங்கே கூட்டு போனேன் சொல்லு. ஏய் எதுக்குடா நேற்று எங்களை அங்கே கூட்டு போனேன்? நீ எதுக்கு ஆவி ஆவின்னு ஆவி பின்னாடி சுத்தின்னு இருக்க? என்ன காரணம் சொல்லு. சொல்றேன் சொல்லு. சொல்றேன்டா, எனக்கு எங்க அண்ணன் ஒரு உயிர். நான் சின்ன வயசா இருக்கும்போது எங்க அண்ணன் ஆத்துல குளிக்கும் போது இறந்து போயிட்டான். அதுக்கப்புறம் எங்க வீட்டுல சில அமானுஷ்ய சம்பவங்கள் நடந்தது. வீட்டுல இருந்த பொருள்லாம் ஒழுங்கா அடுக்க வச்சிருந்தது. இந்த மாதிரியான பழக்கம் என் அண்ணனுக்கு தான் இருந்தது. அப்புறம்தான் தெரிஞ்சுக்கிட்டேன் இது பண்ணது எங்க அண்ணனோட ஆத்மா தான். அவனோட ஆத்மா எங்க கூட இருந்தோம், எங்களால அவன் கூட பேச முடியல. அப்பதான் எனக்கு ஒண்ணு என் மனசுக்குள்ள தோணுச்சு, நம்ம ஏன் அவன் கூட பேசுற வழியை கண்டுபிடிக்க கூடாதுன்னு. அதுக்காக தான் நான் ஆவிகளோட கம்யூனிகேட் பண்ற ரிசர்ச் ஆரம்பிச்சேன். அதுக்கப்புறம் தான் என் சிவலிங்கம் ஃபைல் எனக்கு கிடைச்சது. அந்த ஃபைல்ல சொன்ன இடத்துக்கு தான் நேற்று நான் உங்களை கூட்டிட்டு போனேன். நேற்று நீங்க ஓடுனால தான் அந்த ஆவி மறைஞ்சு போயிடுச்சு. என்னோட ரிசர்ச் இன்னும் முடியல. என் ரிசர்ச் முடிகிற வரை நீங்க என் கூட இருக்கணும். இன்னைக்கு நைட்டு தான் நம்ம அந்த பூஜையை ஸ்டார்ட் பண்ண போறோம். நீங்க இருப்பீங்களா? ஓகேடா, உன் கூட இருக்கோம். ஓகே சூர்யா. ஓகே விக்ரம்.
இந்த வீட்டுல யாரும் இல்லையா சார்? வீடு பூட்டி இருக்கு. இந்த வீட்லயா? இந்த வீட்டுல கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு ஃபேமிலி இருந்தாங்க. அந்த வீட்டுல ஒரு பையன் செத்ததுக்கு அப்புறம் அவனோட ஆவி இங்க சுத்துறதா எல்லாரும் பேசிக்கிறாங்க. அதனால இந்த வீட்டுல உள்ளவங்களே இந்த வீட்டுல உள்ள பொருள் எல்லாம் விட்டுட்டு அப்படியே காலி பண்ணிட்டு போயிட்டாங்க. அதனால இந்த வீட்டுல ரொம்ப நேரம் நிக்காதீங்க தம்பி, இது ரொம்ப ஆபத்தானது. ஆவிகள் இருக்கிறதா சிவலிங்கம் சார் சொன்ன கடைசி இடத்துக்கு நம்ம இப்போ போயிட்டு இருக்கோம். அதனால இந்த இடத்துல ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். நம்ம போய் பூஜையை ஸ்டார்ட் பண்ண போறோம். இங்கதான் பூஜை ஆரம்பிக்க போறோம். 2 பேரும் உட்காருங்க. பூஜையை இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அப்படி ஸ்டார்ட் பண்ணும்போது ஆவிகள் இங்கே வரும். அந்த நேரத்தில் எந்தவித டிஸ்டர்பன்ஸும் இருக்கக்கூடாது. அப்படி இருந்து ஏதாவது டிஸ்டர்பன்ஸ் பண்ணிங்கன்னா அதோடைய கோபத்துக்கு நம்ம ஆளாயிடுவோம். கிளாக்கை போய் ஆஃப் பண்ணுறேன். சூர்யா போங்க, போய் ஆஃப் பண்ணுங்க. எதுக்கு வினோத், நீங்க தான் ஆவியை கண்டுபிடிக்கிற மிஷின் கண்டுபிடிச்சிட்டீங்களே, அப்புறம் எதுக்கு இந்த பூஜை எல்லாம் பண்றீங்க? அந்த மிஷின் ஆவிகளை தான் டிடெக்ட் பண்ணும். ஆனா அது கூட நம்ம பேசணும்னா பூஜை பண்ணி மந்திரம் சொன்னாதான் வரும். போய் டேப் ஆஃப் பண்ணு. சூர்யா போய் அந்த டேப் ஆஃப் பண்ணுங்க. என்னை வச்சு டெஸ்ட் பண்ணுங்கடா. என்னாச்சு? இங்க ஏதோ ஆவி இருக்கிற மாதிரி இருக்கு. பயப்படாத சூர்யா, நாங்க இருக்கோம். வா வா வா. ஆவி நீங்க வந்துருச்சுடா.
இப்போ ஆவி இங்கே தான் இருக்கு. மந்திரத்தால் அதுகிட்ட நம்ம பேச ஆரம்பிக்கலாம். ஸ்மதி ஜகின சமித அதி வீச ரமண மூல சின நம்ம விக நம்ம முக ஸ்மதி முத வாபன சன ஜக ரங்க வசிகேர முத ஆலன சகத விக மகன சமி நதிதன அதி நகின வசம மூல சின நம்ம பகே நம்ம முக ஸ்மதி முத வாபன சக நக ரகின மக முத சகில ஆகன வித மகன சமித காஜன நம்ம முக தின சமித முகன மூல சின நம்ம விக நம்ம முக ஸ்மதி முத வாபன சக நக ரக வத முத ஆதின சக ரகின வித மகன சமிதி நகின முகினகன் அதி வீச சம முத காம ஜானகன் நதி ஜகின சமித அதி வீச ரமண மூல சின நம்ம விக நம்ம முக நதி முத வாபன சன ஜக ரங்க வசிகேர முத ஆலன சபத வித மகன சமி நதிதன அதி நகின வசம மூல சின நம்ம பகே நம்ம முக ஸ்மதி முத லாபன சக நக ரகின மக முத சகில ஆகன வித மகன சமித காஜன நம்ம ஐயோ, நான் தான் அப்பவே சொன்னேன்டா, ஆவியும் கூட பேசும்போது எந்த டிஸ்டர்பன்ஸும் பண்ணக்கூடாதுன்னு. ஐயோ சாரிடா ப்ளீஸ். ஹலோ, ஆக்சிடென்டா? இதோ வரேன். ஐயோ, விக்ரம் வேற தனியா போறான்டா, வாடா 2 பேரும் போய் பார்க்கலாம். டேய் ஏன்டா உங்களை ஃபோன் பண்ண அவனுக்கு? விக்ரம் ஏஞ்சிரு விக்ரம். ஸ்ரீ பாருடே விக்ரம் ஏஞ்சிருடே. விக்ரம் ஏஞ்சிரா. விக்ரம் ஏஞ்சிரடே விக்ரம். இவன் சாவுக்கு அந்த ஆவிய நீதான காரணம். இவன் சாவுக்கு அந்த ஆவிய நீதான காரணம். அவன் சாவுக்கு நானும் அந்த ஆவியோ காரணம் இல்லை. ஆவிக்கு மனுஷனை கொல்லும் அளவிற்கும் சக்தி கிடையாது. அப்போ அவன் சாவுக்கு யார் தான் காரணம்?